விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கள் குடும்பத்தார் சார்பில் வருக வருக என இருவரும் கூட்டி வரவேற்கின்றேன். உங்களது பிரசன்னம் எங்களுக்கு நம் மீட்பரையே பிரசன்னப்படுத்துகிறது. இயேசுவே மெசியா, அவரே நம்மை அன்பு செய்கிறார் என்ற இறை நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பங்கெடுத்து இணைந்து ஜெபிப்போம். பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாத இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவனுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆட்சி செய்தவர்களே நம்பிக்கையை எடுத்துரைத்தோம். வாசகத்துக்கு செவிமடுத்தோம். நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். இது ஆண்டவரின் வாக்கு.
முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரராய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரராய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடரில் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருப்பவருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார வந்த பின், ஒன்று மீனாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேகரித்த சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையிலே இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இதை சிறிய பிரியமான சகோதர சகோதரிகளை இருக்கின்றார். இனியிலிருந்து ஆண்டவர் இயேசுவோடு அவர் பேசப் போகிறார். திருமணத்துக்கு எடுக்கிற பொழுது அவருக்கு தெரிந்திருக்கிறார், நமக்கு இன்னைக்கு பெயர் சூட்டு விழா, நமக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியாது. இருந்த போதும் ஆண்டவர் இயேசுவை ஞானஸ்தானம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவர் இன்று அவருடைய உடலையும் இரத்தத்தையும் எனது சதையை உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன், எனது இரத்தத்தை உங்களுக்கு நான் பானமாக தருகிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசுவின் திருவுடலை திரு இரத்தத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்று இன்று முதல் அவரோடு நெருங்கிய நண்பராக உறவாட போகிற ஒரு சகோதரனாக மாறப்போகிறார் நம்முடைய குழந்தை இன்ஃபென்ட் ஆண்டனி. இன்றைய நாளில் அவருக்காக நாம் ஜெபிப்பதற்காக, அவர் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்வை அவர் வாழ வேண்டும் என்பதற்காக உறவுகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். நம்மளுடைய அன்பு தம்பி இன்னும் ஆண்டவர் இயேசு அதிகமாக நெருங்கி பழகுவதற்கான ஒரு வாய்ப்பை உறவுகளாகிய நீங்களும் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். ஆமென். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் 5 அப்பம் 2 மீன். இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து ஏறக்குறைய 5000 ஆண்கள், அதற்கு மேல் பெண்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், ஏறக்குறைய 5000 ஆண்களுக்கு ஆண்டவர் இயேசுவால் பகிர்ந்து கொடுக்க முடியும் என்றால் அவர் எப்பேற்பட்டவராக இருக்க முடியும்? நமக்கு கேள்வி வரும், எப்படி 5 அப்பம் 2 மீனை வச்சு
5000 பேர்த்துக்கு ஆண்கள், அப்போ மீதி பெண்கள்லாம் ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோமே. குழந்தைங்க, பெண்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 பேர். 5 அப்பம் 2 மீனை வைத்து கொடுக்க முடியுமா? 10,000 பேருக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாது. இல்லை, எப்படி முடியும்? ஏன்னா 5 அப்பம் ஒருத்தர் கூட அது முழுசா பத்துமான்னு சொல்ல முடியும். ஏன்னா இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்பங்கிறது பெருசாக இருக்கும். நம்ம இங்கே கடையில் வாங்குற பண்ணு மாதிரி சின்னதாக இருக்காது, பெருசாக இருக்கும். ஒருவேளை ஒரு அப்பம் ஒரு நபருக்கு, அப்போ 5 அப்பம் 5 பேருக்கு, ஒருவேளை 2 மீன் 2 பேருக்கு, ஒரு 7 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு 5000 ஆண்கள் அதற்கு மேல் உள்ள பெண்கள் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எதை சுட்டி காண்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது விவிலிய அறிஞர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள். ஒரு சிறுவனிடமிருந்து அவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் கேட்டோம், அதான் ரொம்ப பிடிச்ச பொருள் குழந்தைகிட்ட இருந்தால் அது தராது, அது சாப்பிட தான் பார்க்கும். ரொம்ப பிடிச்ச பொருளாக இருந்தால் ஒருவேளை கொடுத்தா கொஞ்சம் தான் அது கொடுக்கும். அது நம்மளுக்கு ஒரு சிரிப்பு தன்மையாக இருக்கும். ஆனாலும் ஏதாவது கையில் கொண்டு கொஞ்சோண்டு தான் அது கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த பையனும் இருந்தபோது அவன் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க முன் வருகிறார். என்னிடம் உள்ளது 5 அப்பம் 2 மீன் தான். இருந்த போதும் என்னிடம் இருக்கிறதை நான், ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நான் என்னிடம் உள்ளதை கொடுத்து மற்றவர்களுக்கு பகிர விரும்புகிறேன் என்று அந்த பையன் விரும்புகிறார். அதை பார்த்து அங்கு உள்ள எல்லா மக்களினரும் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க முன் வருகிறார்கள். ஏன் அதற்கு முன்னாடி அவங்க வரல அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எங்க நம்ம வச்சிருக்க சாப்பாட்டை வெளியில எடுத்தா இல்லாதவங்க நம்மகிட்ட தான் வந்து கேட்பாங்க. அப்ப இங்க இந்த ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிற பொழுது எப்போ முடியும், எத்தனை நாள் சேர்ந்த முடியும்னு தெரியாது. அப்ப நமக்கு தேவையான உணவு 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அந்த உணவு நமக்கு தேவை. ஆகவே நம்ம மட்டும் தான் சாப்பிடணும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடாது என்கின்ற மனநிலையில் இருந்த அந்த மக்களிடம் எடுத்து இவ்வாறு நீங்கள் வாழக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த பையனிடமிருந்து வாங்கி பகிர்ந்து கொடுக்கிற பொழுது அங்கு உள்ள எல்லா மக்களும் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இந்த ஆண்டவர் இயேசுவை இந்த நாளிலே முதலாக பெற இருக்கிற நம்முடைய குழந்தையும் அவரிடம் உள்ளது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுப்பது அல்ல, அவரிடம் உள்ள நல்ல குணங்களை அவர் மற்றவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும், மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். நற்பண்புகளை அவர் தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களோடு வாழ்கின்ற பொழுது, மற்றவர்களை அன்பு செய்கிற பொழுது, மற்றவர்களை மரவணைத்து ஒரு நல்ல சகோதரனாக எல்லாரும் மத்தியிலும் அவர் இருக்கின்ற பொழுது இவனும் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கின்றவனாக, இவனும் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவனாக மாறுகின்றான். அவர் அழகா வாசித்தார்ல, முதல் வாசகம் குறிப்பிருக்கிறது தானே, அதுல இருந்து 8 வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த இறுதி உணவு வாசகத்தை தான் அவர் வாசித்தார். ஏன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சதையை உங்களுக்கு உணவாக தருகிறேன், ஏன் தரணும்? அவர் தர வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம யாராவது கொஞ்சம் தேவைன்னா ஒரு பக்கம் கையை வெட்டி கொடுப்போமா? நம்ம யாராவது கொடுப்போமா? ஒருத்தருக்கு கை இல்லை, என் கையை வெட்டி வெட்ட வச்சுன்னு சொல்ல முன் வருவோமா? வரமாட்டோம். நம்ம காலையோ கையையோ எதுவுமே தரமாட்டோம். ஆனால் ஆண்டவர் இயேசு எனது உடலை எனது சதையை உங்களுக்கு உணவாக தருகிறேன் என்றார். எந்த அளவுக்கு இந்த மனித இனத்தின் மீது அன்பு கொண்டவராக, என்னையே தகன பலியாக நான் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உனக்குங்கிறது ஒவ்வொருவருக்கும் தான், இங்கே உங்களுக்கு விட உனக்கு, எனக்கு ஆண்டவர் இயேசு அவரையே தகன பலியாக தருகிறார். அவருடைய இரத்தத்தை பானமாக எனக்கு தருகிறார். அவரது உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நான் எப்படி வாழ்கிறேன், இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். தினம் தான் சாப்பிடுறோம், தினம் தான் ஆண்டவர் இயேசுவை நற்கனையே நம்ம உட்கொள்கிறோம். ஆனால் வாழ்வில் சேஞ்சே ஒரு மாற்றமே வராது. ஆனால் தினமும் நற்கனையே நம்ம பெறுகிறோம். இன்றைய நாளில் நம்முடைய தம்பிக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம் என்றால் அவரும் ஆண்டவர் இயேசுவே அந்த உண்மையான தியாகத்தை புரிந்து கொண்டவராக, இவரும் தன்னை கரைத்து கொண்டு வாழக்கூடியவராக, தன்னையே முழுவதுமாக ஆண்டவர் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு குழந்தையாக நம்முடைய குழந்தை மாற வேண்டும். அதற்காக தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். பேர் அந்த பையன் வீட்டில் பேர் வச்சுதான் புதனமைக்கு அப்புறம் கல்யாணம்.
இதுதான் பசங்களை பெற்றிருக்கவங்களுக்கு பொதுவாக நடக்கிற ஒரு நிகழ்வு. வேற எதுவும் நடக்காது. பொண்ணுங்களை கூட வேற ஏதாவது ஒரு நிகழ்வை நம்ம வச்சுட்டு போகலாம். பசங்களுக்கு 3 தான்: ஞானஸ்தானம், புதுநமை, அதுக்கப்புறம் நேராக திருமணத்துக்கு போயிடுவாங்க. வேற எந்த நிகழ்வும் நடக்காது. அதுதானே. அப்ப நம்மளுடைய குழந்தை இன்று இதிலிருந்து இனி வாழ்நாள் முழுவதும் கடவுளை அன்பு செய்கின்றவராக, கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக் கொண்டவர், அவர் எவ்வாறு இந்த உலகத்திற்கு தன்னை கலைத்துக் கொண்டாரோ, எவ்வாறு இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய பாவங்களை போக்குவதற்காக தன்னை கலைத்துக் கொண்டாரோ, அதே போல இவரும் தன்னுடைய வாழ்வில் பாவம் செய்யாமல் ஆண்டவர் இயேசுவின் உடலையும் இரத்தத்தை உட்கொள்கின்ற நாம் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக, எல்லோருக்கும் உகந்த பிள்ளையாக, நல்ல படிக்கின்ற பிள்ளையாக நம்மளுடைய குழந்தையை மாற வேண்டும் என்று இந்த நாளில் நாம் சிறப்பாக இதற்கு ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது இவர் இன்னும் அதிகமாக ஆண்டவர் இயேசு மீது வேரூன்றி அவருடைய எல்லா நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டவராக, ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னுடைய தாய் தந்தைக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்தாரோ அதே போல இவரும் வாழ்வதற்காக இந்த நாளிலே தொடர்ந்து இதற்காக நாம் ஜெபிப்போம். இறைவனை ஒருவரு குடிக்கொண்டு இவரை ஆட்கொண்டு எல்லா அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் இவரை நிரப்பி அவருடைய அன்பு பிள்ளையாக இவரை பாதுகாத்துக் கொள்ள இந்த திருப்பிள்ளை தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குறிப்பாக நீங்கள் எடுத்து வருகின்ற எல்லா ஜனங்களையும் மீட்டு உங்களுக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமென். தெய்வமே இறைவா, உம்மை எம் அருள் செல்வன் இன்பன் ஆண்டோனிக்கு பகிர்ந்து கொடுத்துள்ள இந்நாளிலே இவன் தான் பெற்ற வரங்களால் கனிகளால் பிறர் வாழ்வு பெற தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்து வாழவும் பெற்றோர் பெரியோரை மதித்து ஞானத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்கவும் நல் மனதினை தந்தரிட வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அன்பின் பரலோக தந்தையே, இன்று திருப்பலி நிறைவேற்றி இறையாசி தர வந்திருக்கும் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களையும், இக்குழந்தை இயேசு பங்கின் பங்கு தந்தை அருட்பணி சுந்தரபாண்டியன் அவர்களையும் இறைபாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் இறைவனின் பாதையில் மக்களை வழிநடத்தவும் உடலில் உள்ள ஆன்ம நலன் பெற்று வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
ஆண்டவரே இயேசுவே, நல்ல பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடர்கிறது. இங்கு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து நம் குழந்தையை ஆசீர்வதித்த அருள் தந்தைக்கு நமது குடும்ப உறவினர்கள் சார்பாக ஒரு சிறு கொண்டாடியை நன்றி. அனைவரும் விருந்துக்கு சென்று உணவர் செல்லலாம். இந்த நண்பர்கள் வேலைக்காக அவருக்கு நன்றி கூறுகிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், இதோ எங்களது பிள்ளையை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நேரம் வரை உமது பராமரிப்புக்குள் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளுமே அவன் உம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கும்படியாக நீர் அவனுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்து அவனை நீர் வழிநடத்தவும், உம் தூய ஆவியின் கொடைகளால் அவனை நிரப்பி உம்முடைய கரிகளால் அவனை வழிநடத்தி ஒவ்வொரு நாளுமே உமக்குரிய பிள்ளையாக அவனை நீர் வாழ வளர செய்திடணும். நல்ல முறையில் படிக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அவன் வாழவும், தொடர்ந்து அவனுடைய எதிர்காலத்தை இறைவன் தாமே நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், இன்னும் இந்த மகனுடைய பெற்றோர், தாத்தா பாட்டிமார்கள், உறவினர்கள் அத்தனை பேரையும் நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தி உம் தூய ஆவியால் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாகவும், உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மீது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் மீதும் இறங்கும்படியாகவும் இடத்திலே கேட்கிறோம். நீரே வல்ல தேவன், நீரே நல்ல தேவன். நாங்கள்
ஒவ்வொரு நாளுமே உம்மை அன்பு செய்து இந்த நேரத்தையும் இந்த நாளையும் தொடர்கின்ற நாட்களையும் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. எனது பேர் ஈர்பன் ஆண்டனுடைய முதல் நற்கருணை திரும்ப விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த இனிமையான இதமான சூழ்நிலையிலே இறைவன் தந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த இதமான இன்பமான சூழ்நிலை எந்நாளும் நம்மோடு இந்த சகோதரன் பேரின் மீதும் இருக்க இறைவனிடம் மன்றாடுவோம். மேலும் இவனுடைய குடும்பத்தாரையும் உற்றார்களையும் ஆசீர்வதிக்க வேண்டி ஒரு நிமிடம் நாம் இவனுக்காகவும் இவர் குடும்பத்திற்காகவும் நாம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனிடம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது அருளால் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது திருவுடலை தன்னுடைய இதயத்தில் முதலாக பெற்றிருக்கும் இவரை ஆசீர்வதித்தருளும். உமது வார்த்தையின் வழியில் வாழக்கூடிய ஆற்றலை இவனுக்கு எந்நாளும் நீ தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். வளரும் இந்த காலத்திலே இவன் உமக்கு ஏற்ற குழந்தையாக வளர படிப்பிலும் ஒழுக்கத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நல்ல ஞானத்தை அவனுக்கு அளித்து அவனை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். மேலும் இவருடைய பெற்றோரை ஆசீர்வதித்தருளும். பெற்றோர்கள் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதித்து பெற்றோர்கள் இவன் எந்நாளும் என்றும் உமது இறை சித்தத்தில் வளரக்கூடிய குழந்தையாக இவனை வளர்ப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி அவன் இறை பிரசனத்திலே வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை அவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வந்திருக்கும் நம் அனைவரும் இவனுடைய வாழ்விலே இவன் எந்நாளும் உமக்கு ஏற்ற இறைவனுக்கு ஏற்ற மகனாக வளரக்கூடிய சூழ்நிலை தர வேண்டுமாய் அனைவரும் ஜெபித்து இவனுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, இறைமகன் இயேசுவின் ஆசிரை இந்த குழந்தையின் மீது நிறைவாக பொழிந்து இவனோடு எந்நாளும் நீர் இருந்து இவனை ஆசீர்வதிக்க இறைவனிடம் பரிந்து பேச உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பார்வையிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். பாறைகளோடு மோதவில்லை என்றால் அறிவுக்கு ஏது சங்கீதம்? பாறைகளோடு மோதவில்லை என்றால் அறிவுக்கு ஏது சங்கீதம்? பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. நாம் வாழ்கின்ற இடைப்பட்ட காலங்களில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்து நமது வாழ்க்கையை கழிப்போம். இங்க வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்கின்றேன். நான் கொன்னைக்குடியிலிருந்து வரேன். நான் கொன்னைக்குடியில 6வது 7வது ஜெசி டீச்சர் அவர்கள் ஆசியாய் பணியாற்றிய போது நான் அவங்கள்ட்ட படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் செமினரிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு கொள்ள சில வாய்ப்பு இல்லை. அப்புறம் இதுவரைக்கும் என் பசங்க பௌர்ணமிக்கு டீச்சர் எங்க பௌர்ணமியில என் பசங்களை வாழ்த்திட்டு வந்தாங்க. இன்னமும் அவங்களே என்னைய மறக்கல, நானும் அவங்கள மறக்கல. அவங்க குடும்பத்தில் ஒருவனா நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அதுல டீச்சர் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.
கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு உர பார்க்க கண்ணு பொட்டு வந்த மல்ல தெத்து பல்லு உரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்ச கட்டம் கட்டம் வள ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேடு சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கல தான் போட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்பு இழுக்க வச்சா வச்ச புட்டு ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் தொட்ட வச்ச வாழை வச்சு கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்ட வாழை ரஞ்சிதமே ரஞ்சிதமே அலங்கார அள்ளி நில ஆட போட்டு நின்னாலே அலங்காத அத்த மக ஆட வந்தாலே அடகாத்து வச்ச முத்தம் 5 6 தந்தாலே மலவூத்து மூலிகையா முச்ச தந்தாலே ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப தேதி வைப்பாங்க மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே என்ன மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன் அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற ம், ம். கட்டுமல்லி கட்டி வச்சா கலகலகம் பட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்பு இடுப்பு வச்சா வச்ச பொட்டில் என்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்ச வலை உச்சி கொட்டு நேரத்துக்குள்ள வச்ச கட்டம் தொட்ட வலை ரஞ்சிதமே 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 மனசு கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ன உதடு வலிக்க கொஞ்சனுமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ன உதடு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேட்கும் சத்திரமே சத்திரமே ரஞ்சிதமே 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 ஏன் உன்னை தாண்டி பார்த்தேன் என் கூட வர கேட்டேன் நிலாவ என் கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்டேன் நான் உன்னை தர மாட்டேன் நீ உள்ள வந்தா கண்ணுக்குள்ள வச்சுக்கிறேன்டி உன்னை பத்தி பேசும் போதே தித்திக்குதடி உன் பேர் எழுதும் பேப்பரெல்லாம் பத்திக்குதடி என் மாமா மச்சா எல்லாம் இனி பிரிட்டிஷ்காரன் தானா நீ லவ் சொல்ல சப்டைட்டில் நான் போட்டுக்கிறேன்டி பிம்பிலிக்கி பிம்பிலிக்கி பில்லாப்பி
லமா வனா மாடி ஜிலேபி பிபிலிக்கி பிபிலிக்கி பிலாபி நீ ஓகே சொன்னா முதலமா பிபிபி தாண்டி பார்த்தேன் என் கூட வர கேட்டேன் நிலாவை என் கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்டேன் நான் ஒன்ன தர மாட்டேன் நீ உள்ள வந்தா கண்ணுக்குள்ள வச்சுக்கிறேன்டி ஏனோ நம்ம தான் போதும் என் மேல breeze. எல்லாம் பவந்து எத்தனுமே எங்க ஹோஸ். எவங்க ஒரு லிஸ்ட் போட்டா எவ்வளோ ஹீரோஸ் தமிழ் பக்கம் நான் இருக்கேன் இந்த இங்கிலீஷ் இன்னோசன்ட் ஃபேஸ் இருந்தாலும் மாஸ். அதனால தான் நான் விழுந்திருப்பேன். தொட்டாலே ஃபியூஸே தொக்கான ரோஸே எனக்கு நினைச்சு நான் சிரிப்பேன் குரலை daily daily உள்ள விட்டு. அந்த லண்டன் வந்து டிஸ்கவுண்ட் இல்ல வெப்பேன் ட்ரீட் என் மாமா மச்சான் எல்லாம் இனி சென்னை பக்கம் தானா நீ பஸ்ல சப்டைட்டில் நான் போட்டுக்கிறேன்டா பிபிலிக்கி பிபிலிக்கி பிலாப்பே இத நம்பலாமா வேணாமாடா ஜிலேபி பிபிலிக்கி பிபிலிக்கி பிலாப்பே நீ ஓகே சொன்னா உடலாமா பிபிபி தாண்டி பார்த்தேன் என் கூட வர கேட்டேன் நிலாவை என் கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்டேன் நான் ஒன்ன தர மாட்டேன் நீ உள்ள வந்தா கண்ணுக்குள்ள வச்சுக்கிறேன்டி உன்னை பத்தி பேசும் போதே தித்திக்குதடி உன் பேர் எழுதும் பெருமாறெல்லாம் பத்திக்குதடி என் மாமா மச்சான் எல்லாம் இனி பிரிட்டிஷ்காரன் தானா நீ லவ் சொல்ல சப்டைட்டில் நான் போட்டுக்கிறேன்டி பிம்பிலிக்கி பிம்பிலிக்கி பில்லாபி இத நம்பலாமா வனா மாடி ஜிலேபி பிபிலிக்கி பிபிலிக்கி பிலாபி நீ ஓகே சொன்னா முதலமா பிபிபி புன்னகையால் மனம் வீசிருங்கள் வானத்தில் ராஜம் எண்ணிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பண்ணாமும் கூட வரும் நாம
பாசமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம்